சரஸ்வதி படத்தை வச்சு ஒரே ஒரு வேண்டுதல் மாத்திரம் வச்சாராம். என்ன வேண்டுதல் தெரியுமா? நான் என்ன நோக்கத்துக்காக அந்த அரசனிடம் போகிறோன்னு அந்த நோக்கம் நிறைவேறுமாறு அந்த அரசனுடைய எண்ணத்தில் நீ புகுந்து பேசணும் எனக்காக. 10 பாடல்கள் கொண்ட சகலகலாவல்லி மாலை போகிறப்ப இருந்தால் வாங்கிட்டு போங்க. பிள்ளைகளுக்கு என்ன படிக்க வைக்கிறதுன்னு பார்க்குறோம்ல, டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் இப்படியே பேசிக்கிட்டே ஆகட்டும். கொஞ்சம் மனுஷனாகவும் ஆகணும்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பிள்ளைகள் வந்து அப்புறம் அது என்னை காப்பாற்ற மாட்டேங்குது, நீங்கள் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? முதல்ல கல்வியெல்லாம் கொடுத்துட்டோம், கொஞ்சம் உட்காந்து பேசி கொஞ்சம் அதோட சொல்லி. அந்த சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு நாங்கள் கல்லூரியில் பாடம் வச்சுருந்தோம். பாடம் வச்சு மனப்பாடம் பண்ணிப்பா சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, நீ மார்க் வாங்கலை போ, இந்த ஒரு பேனா வச்சுக்கோ, நல்லா படிப்போ. எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் நான் பாரதி. 10 பாட்டுங்க. அந்த 10 பாட்டில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எத்தனையோ கடவுள் இருக்க நான் ஏன் உன்னை கும்பிட்றேன் அவர் சொல்கிறாருங்க. யார்? குமரகுருவர் சொல்கிறார். வெண்டாமரைக்கின்றின் மலர்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ, சகமேல் மலித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கு மன்ன கண்டான் சுகில் கரும்பே சகலகலாவல்லியே மொத பாட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவபெருமானை போய் கேட்கலாம்னா அவர் வந்து பித்தா பிரைசூடின்னு சொன்னதுனால அவர் பைத்திய மாதிரி அலைகிறாரு. திருவரங்கத்து பெருமாளை படுத்தல தூங்கிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக அவங்களாம் இருக்காங்க. நீ தான் எப்போ முழிச்சிருக்க சகலகலாவல்லி, நீ ஓன்ட்ட வந்து கேட்குறேன். கடைசி அவர் வார்த்தை 11வது பாட்டில் 10வது பாட்டில் முடிப்பாருங்க. மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியை செய்வாய், படைப்போன் முதலாய் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே. என்ன அழகாக இருக்கு பாருங்க. 10 பாட்டு. நினைவாற்றில் வளர்ப்பதற்கு இதெல்லாம் வசதிங்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு மனப்பாட கல்வி வேணாங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. மேல்நாட்டுக்காரங்களை நான் பார்த்துருக்கேன். எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்வார் அவர். நம்மளால் ஒரு நேரத்தில் 8 வேலையை செய்வோம். அப்படி போய் இப்படி போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துடுவோம். காரணம் நமக்கு மனப்பாட கல்வி இருந்துச்சு ஒரு காலத்தில். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, வேணான்ட்டாங்க. அதில் கூட ஒருத்தர் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் இப்போல்லாம் மாத்திரை வந்துருச்சுங்க அப்படின்ட்டார். எதுக்கா? பசிக்கலையா மாத்திரை, செரிக்கலையா மாத்திரை, தூக்கம் வரலையா மாத்திரை, தூக்கம் ரொம்ப வருதா மாத்திரை. நினைவாற்றலுக்கு மாத்திரை வந்துருச்சு. என் நண்பர் ஒருத்தர் நினைவாற்றல் மாத்திரை 1 மாதம் சாப்பிட்டு அந்த டப்பாவை எங்கே வச்சோம் தேடி தர்றாரு. நினைவாற்றல் எக்குத்தப்பா வளர்ந்து போய். அதெல்லாம் இருக்கட்டும், பயிற்சி தாங்க நினைவாற்றல். அப்புறம் அது எப்படி முடியும்? பயிற்சி தான் நினைவாற்றல். ஏகசந்த கிராதிம்பாங்க. ஏகசந்த கிராதின்னு என்ன தெரியுமா? அப்படியே சொன்ன உடனே திருப்பி சொல்லணும். ராமநாதபுரம் ராஜாவினுடைய அரண்மனையில் நடந்ததுமாங்க. பாஸ்கர சேதுபதி அவர் தான் விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு அனுப்பினவர். அவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. சிகாகோவில் நடந்த சர்வசபை மாநாட்டில் தனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை தான் விவேகானந்தரை அனுப்பி, நீங்கள் போயிட்டு வாங்க சாமி, நான் போகிறத காட்டில் நீங்கள் போகணும். எதுபோல் நெல்லிக்கனியை தின்றால் நீட்டித்த வாழ்வு கிடைக்கும் என்று தெரிந்த அந்த அதியமான் நான் உண்பதை காட்டிலும் தமிழ் பிராட்டியாக்கிய அவ்வை உண்டால் தமிழ் வாழும் நினச்சி அன்றைக்கு கொடுத்தான் இல்லையா, அதுபோல் நான் போகிறத காட்டிலும் அவர் போனால் நல்லது. அந்த பாஸ்கர சேதுபதி சபையில் உட்கார்ந்துருந்தாருங்க. புலவர்கள்லாம் வந்தாங்க. ஒரு புலவர் வந்து என்ன பண்ணார், பாட்டு எழுதிட்டு வந்திருக்கேன் உங்கள் மேலே ஒரு 400 பாட்டு, நீங்கள் கேட்டு எனக்கு அருள் செய்யணும். அதை அரங்கேற்றம் பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். 400 பாட்டு. ஒரு பாட்டு இப்படி வச்சுக்கோங்க, ஒரு பாட்டுனா 4 வரி, ஒரு வரிக்கு 4 சொல்லு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா கீழே 3 வரி இருக்கும், மேலே பூரா 4 வரைக்கும் 12 15 சொல் கொண்டது ஒரு வெண்பா. 400 பாட்டு அந்த நாள் பாடியிருக்கார். 400 பாட்டை பாஸ்கர சேதுபதி பாடியிருக்கார். பாடி முடிச்சுட்டு இப்படி கும்பிட்டு ஏதாவது கொடுங்கன்ட்ருக்கார். உடனே சேதுபதி கொஞ்சம் சிரிச்சாராம். இது நீ எழுத நானா அப்படின்னு கேட்டாராம். அவர் பயந்துட்டார். பிற என்ன மண்டபத்தில் எழுதி கொடுத்துன்னு நான் கொண்டு வந்து தரேன்னா என்னுடைய தான் திருவிளையாடல் மாதிரி சொல்லியிருக்காரு. என்னது தான் இல்லையே, எனக்கு ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் உட்கார்ந்துருந்த ஒருத்தரை, ஒரு புலவரை, அந்த பாட்டை சொல்லு அப்படின்னாராம். யார்? பாஸ்கர சேதுபதி. அந்த புலவர் எந்திரிச்சு 400 பாட்டையும் சொல்லிவிட்டாருங்க. நல்லா கவனிங்க. இன்றைக்காவது நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கிடலாம், மனப்பாடம் பண்ணிடலாம். அச்சு கூட வந்த காலம் இது. அப்போ வெறும் இதில் எழுதணும், இதில் பண ஓலையில்.
அந்த புலவனுக்கு அதிர்ச்சி. ஏன்னா 6 மாதம் ராத்திரி பாலம் உட்காந்து எழுதியிருக்கேன் பாவம். அந்த ஏடை கூட இப்போ ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, ஜெராக்ஸ் கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க, ஃபோட்டோ காப்பின்னு தான் சொல்லணுமா. ஜெராக்ஸுங்கிறது அவர் பேராமுங்க, அது கண்டுபிடிச்ச ஒரு பேர் ஜெராக்ஸு. நம்ம ஊரில் போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துறாங்க. அவரை போய் எடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம்? அதை காட்டில் நான் ஒரு ஜோக்கு படித்தேன். ஒருத்தன் காப்பி கடையில் போய் வஞ்சிருக்கான். என்ன காப்பி 8 ரூபா சொல்கிற, ஏற்ற கடையில் 1 ரூபாய்க்கு தர்றாங்க, ஏழை அது ஜெராக்ஸ் கடைடா அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் காப்பி 1 ரூபான்னு போட்டிருக்கும்ல, அந்த காப்பியை நினச்சி விட்டான். அது 1 ரூபா, இது 8 ரூபாயான்னு இருக்கான். இருக்கட்டும், யார் ஏழு படி எடுக்க முடியாது, எப்படி எடுக்க முடியும்? எப்படி தெரிஞ்சு இந்த புலவனுக்கு? ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டானோ? சரி, உனக்கு சந்தேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இப்போ ஐயா மாதிரி அவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சேதுபதி சொன்னார், நீ சொல்லு அப்படின்னு இருக்காரு. அந்த ஆள் எழுந்திரிச்சு 400 வாட்டின்னு சொல்லிவிட்டான். வந்த புலவனுக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பரிசு வேண்டாம், ஒன்று வேண்டாம்னு கிளம்பிட்டான். அப்புறம் பாஸ்கர சேதுபதி கூப்பிட்டாருங்க, வாங்க வா, ஓம்பாடுத்தான் 400 பாட்டு ஓம்பாடுத்தான். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, வெளிவல்ல. இவர் எப்படி சொன்னார்னு கேட்குறியா? இவர் ஏகசந்த கிராதி, ஏகம் ஒரு முறை, சந்தம் பாடலை கிரகிக்கக்கூடிய தன்மை கொண்டவர். ஒரு முறை நீ சொன்னால் அதை அப்படியே திருப்பி சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர் இவர். இங்கிட்டு இருக்கவர் துவிசந்த கிராதி, 2 தடவை கேட்டால் சொல்லிடுவார். நீ ஒரு தடவை சொன்ன, இவர் ஒரு தடவை சொன்னார், அவர் ஒரு தடவை சொன்னார். நம்ம ஊரில் நடந்தது. இட்டுக்கட்டியில் ஒன்றும் சொல்லலை. மாம்பழ கவிராயர்னு சொல்லுவாங்க, பார்வை இல்லாதவர் அவர். அந்த மாம்பழ கவிராயருடைய ஆற்றல் இருக்கு பாருங்க. எப்படி அவர் பேசுகிறப்ப கூட ரொம்ப நல்லா இருக்குவான். அவர் ஒரு நாள் உட்காந்துருந்துருக்காரு பார்வை இல்லாமல். அப்போ வந்து லேசாக அப்படி எறும்பு ஈயெல்லாம் மேலே ஈயெல்லாம் உட்காந்துருக்கு. ஒருத்தர் வந்து என்ன ஈயா முக்கியது அப்படின்னாராம். மாம்பழத்தில் ஈ முக்கியாதா அப்படின்னு இருக்காரு. இவர் பேர் மாம்பழ கவிராயரில் எதுக்கு அசர்றதில்லைங்க. பசி துக்கம் எதை பற்றியும் அவங்க கவலைப்பட்டதில்லை. ஏன் தெரியுமா? நல்ல படிப்பு இருந்தால் அதெல்லாம் அப்படி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கலாம், மகிழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். பிறகு என்ன பண்ணார்? இந்த 2 பேரையும் பாராட்டிட்டு அந்த புலவனுக்கு பரிசு கொடுத்துட்டு இந்த 2 பேருக்கும் பரிசு கொடுத்தாரு. இன்றைக்கி நம்மளை யாரையாவது மனப்பாடம் பண்ண சொன்னால் என்ன செய்கிறோம்? இன்றைக்கி ஒரு பையன்ட்டு 5 எத்தனைன்னு கேட்டேன், இந்த வர்றேன் அப்படின்னு ஓடினான். போய் கால்குலேட்டர் எடுத்து வந்து பேட்டரி தீர்ந்து வச்சு போ அப்படின்னு. இன்னும் என்ன செய்யலாம்? விளையாட்டுக்காக சொல்லலை. இதே விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய வேதியியல் படிக்கலாம், இயற்பியல் படிக்கலாம், வானவியல் படிக்கலாம். நினச்சி பாருங்க, 2 முறை நோபல் பரிசு வாங்கிய ஒரே ஒரு பெண்மணி யார் தெரியுமா? மேரி கியூரி. ரொம்ப மௌனமாக உட்காந்துருக்காருங்க, எனக்கு பயமாக இருக்குது. வகுப்பு மாதிரியே இருக்குது, அப்படியே சத்தம் போடாமல் உட்காந்துருக்கீங்க. ஏதாவது கேள்வி கேட்டால் கப்புன்னு பேசாமல் இருக்கிறீங்க. மேரி கியூரி 2 முறை நோபல் பரிசு வாங்கிய ஒரே பெண்மணி. அது ஏன் தெரியுமா? முதல் முறை அது பரிசு வாங்கினது போது அவருடைய கணவனாரோடு சேர்ந்து வாங்கிச்சு. நம்ம ஆளுக்கு எப்பயும் போல கிளப்பி விட்டாங்க, அந்த ஆள் எழுதி கொடுத்து நம்ம வாங்கிருச்சு அப்படின்ட்டாங்க. அதனால் அந்த கணவர் இறந்தது கூட எப்படி தெரியுங்களா? அவங்க வீட்டுக்கும் அந்த சோதனை சாலைக்கும் இடையில் ரோடுங்க. வேகமாக வந்த ஒரு வண்டி அவர் மேலே மோதி அந்த மாபெரும் விஞ்ஞானி இறந்து போனார். சில நேரங்களில் அப்படி தான் நடந்து போகும். ஆர்கமிடிஸ் இறந்து போனதை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஆர்கமிடிஸ் தத்துவம் சொல்கிறீங்க இல்லையா, அவர் அந்த நாட்டு அரசர்களுடைய வெற்றிக்கு அவர் தான் காரணமாக விதவிதமான விஷயங்களை செஞ்சு கொடுத்து எதிரிகளை வீழ்த்து வரான். அதில் முக்கியமாக கடல் வழியாக எதிரிகள் வர்றபோது பெரிய கண்ணாடி இந்த லென்ஸுகளை வச்சு சூரிய வெளிச்சத்தில் திருப்பி அந்த கப்பலை தீப்பிடிக்க வைப்பாரான். அவனுக்கு ஏன் நம்ம கப்பல் எரிஞ்சுன்னு அவனுக்கு தெரியாதான், அப்படியே போயிடுவாங்க. பேய் பிசாசில் நம்பிக்கை உண்டு அப்போ எல்லாம். இன்றைக்கும் கூட நம்ம ஆளுக சொல்லி தர்றாங்கல்ல, நேற்று ஒரு மினி பார்த்தே அப்படின்வாங்க. முனிகினோட சொல்ல மாட்டான், மினின்னு இப்படி உயரம் இருந்துச்சு போட்டிருக்கு. அந்த ஆர்கமிடிஸ் ஒரு நாள் அந்த கடற்கரையில் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தார். அவங்க கடற்கொள்ளையர்கள் உள்ளே வந்தவன் போகிற போக்கில் அவர் தலையை அப்படி வெட்டிட்டு போயிட்டாங்க. எத்தனை பெரிய இழப்பு தெரியுமா? எவ்வளோ மூளையில் சிந்தி சொல்லி கொடுத்துருப்பாரு, எத்தனை வந்திருக்கும். இந்த அம்மா 2வது முறை நோபல் பரிசு வாங்கப்பட்ட பாடம் இருக்கு பாருங்க. இன்றைக்கி ரேடியம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ரேடியம்ங்கிற விஷயத்தில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பட்ட பாடு, கைகாலெல்லாம் புண்ணாக போகுமா. அந்த புண்ணோடு உட்காந்து பார்க்கணும்.
அது கண்டுபிடிச்ச பிறகு அந்த கண்டுபிடிப்புக்கு என்ன பேர் வச்சு தெரியுங்களா? அந்த கனிமத்துக்கு பேர் என்ன வச்சு தெரியுமா? பொலேனியம்னு வச்சு தான். ஏன் பொலேனியம்னு கேட்டாங்களாம். என் நாடு போலந்து, அதனால் என் நாட்டின் பெயர் வர வேண்டும் என்பதற்காக யார் உச்சரித்தாலும் போலந்து தேசத்தினுடைய பெயர் நினைவுக்கு வருவதற்காக பொலேனியம் என்று பெயர் வைத்தேன். நம்ம ஊரில் அப்படி யாராவது ஏதாவது கண்டுபிடிச்சி தமிழ்னு பேர் வச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஊரெல்லாம் தமிழ்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறோம்? நம்ம வேலைக்கு போகிறதுக்கு தான் இருக்கிறோம். விஞ்ஞானிகளை காணோம். கஷ்டமாக தான் இருக்குது.